Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. எனக்கு நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கோர்ட்ல இருந்ததுனால எடுக்க முடியல. அதான் பேசலாம்னு பார்த்தேன். மல்லி வீட்ல தானே இருக்கா? வீட்ல தான் இருக்கா. 10 நிமிஷம் கழிச்சு வேணா கால் பண்ணு. இல்ல, நான் ஜட்ஜோட சேம்பர்ல இருப்பேன். அங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லு. சரி சரி. ஆமா, வெண்பா எங்க? அது அவ துளசி கூட விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ ஒன்னும் அழலல்ல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு எப்படிடா அதெல்லாம் தெரியும்? சரி சரி, நான் அப்புறமா மல்லி கிட்ட பேசிக்கிறேன். நீ மல்லி வந்தா மட்டும் விஷயத்த சொல்லிரு, சரியா? வா மல்லி. மல்லி, பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு உப்பு போட்டு எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும் அண்ணி, என் பொண்ணு வரட்டும். ராஜி, என் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? விஜய் தான் போன் பண்ணான். விஜய் போன் பண்ணாரா? என்ன சொன்ன நீ? இல்ல, இந்த விஷயத்த நான் எதுவுமே சொல்லல. நீ ரெஸ்ட் ரூம்ல இருக்க, வெண்பா துளசி வீட்ல விளையாடிட்டு இருக்கான்னு சொன்னேன். ஏன் ராஜி, சொல்லிருக்க வேண்டியதானே? அவர் இங்க வந்துட்டா நல்லா இருக்கும்ல. ஏய், அவனே கோர்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான். அவனை வேற எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? அதனால தான் நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் வாட்ச வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவனை பதட்டப்பட வைக்கணும்? என்ன இருந்தாலும் சொல்லி இருக்கணும் ராஜி. அதுக்கு நீயே சொல்லிருக்க வேண்டியதானே? நானும் காலையில இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் தான் எடுக்கல. இரு, நானே சொல்லிடுறேன். ஏய் மல்லி, அவன் கோர்ட் சேம்பர்ல இருப்பான். அங்க சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னான். பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு அவர்கிட்ட சொல்லலைன்னா தலை வெடிச்சிரும். யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க, ஒரு நிமிஷம் எடுங்க. தீபன் சார், நீங்க சொன்னது சரிதான். துல்லியமா வேலை செய்யற வாட்ச் தான். சரியான லொகேஷனை தான் காட்டியிருக்க. சார், என் பொண்ணு அங்க இருக்காளா? அவளை நீங்க பாத்துட்டீங்களா? பத்திரமா இருக்காளா? மல்லி மேடம், என்ன பேச விடுங்க. முழு விஷயத்தையும் கேளுங்க. என்ன சார், என்ன ஆச்சு? உங்க பொண்ணோட வாட்ச் மட்டும் தான் இங்க இருக்கு. உங்க பொண்ணு இங்க இல்ல. இப்ப நான் எங்க இருக்கேன்? தீபனங்கள் கார்ல தானே இருந்தோம். இது யார் காரு? ஓ, அந்த ரவுடிங்க தானே கடத்திட்டு வந்துட்டாங்களா? வாட்ச காணுமே. மலிமாக்கு மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா வாட்ச கூட காணுமே. டேய், அந்த பாப்பா தப்பிச்சு ஓடுறாடா. டேய் பாப்பா, ஓடாத நில்லு. ஏய் பாப்பா, விட்டுற கூடாதுடா. அவளை விட்டா மாட்டா நம்மள கொன்னே போடுறாங்கடா. விடாதடா, விடுடா. ஏய் நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றல. ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. கார்ல ஏறான்னு சொன்ன கேட்டியா? இப்ப கடைசில கோட்டை விட்டு நிக்கிறோம். அவன் மயங்கி இருந்தான்னு நினைச்சேன், அதனால விட்டு வந்தோம். மயங்கி இருந்தவன் எப்படி ஓடுறா? ஆமாடா, அவன் மயங்கி இருந்த மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்காடா. நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டாடா. விரட்டி பிடிக்கணும்டா, இல்லன்னா அந்த அம்மா பழைய கேஸ்ல நம்மள உள்ளதுக்கு போட்டுருந்தா. சரி வாடா. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் இல்லங்கறல. பாப்பா நில்லு. ஏய் ஓடாத. ஏய் ஏய், சின்ன பொண்ணா இருக்கான்னு பார்த்தா இப்படி ஓடுறா. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, ரன்னிங் பிராக்டிஸ் எடுத்தவ தப்பிக்க விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஏய், இவளை இப்படியே போனா பிடிக்க முடியாது. இவளை வேற மாதிரி தான் பிடிக்கணும். வாடா. வா. ஏய் நில்லு நில்லு. ஓடாத. ஏய், அவன் அந்த பக்கம் போறடா. நம்ம குறுக்க போனா பிடிச்சிடலாம்டா. ஓகே வா. வாடா.
என்னடா பாப்பாவை காணோம்? இன்னைக்கு சிக்கணும்டா, நம்ம வசமா சிக்கணும். சென்னையில் பட்டப்பகலில் பெண் குழந்தை கடத்தல், ரவுடிகள் துணிகரம், நெஞ்சை புதைக்க வைக்கும் கடத்தல் காட்சிகள். இன்று பகல் 10 மணி அளவில் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. காரில் ஒரு தாயும் குழந்தையும் உறவினர் ஒருவருடன் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ரவுடிகள் திடீரென காரில் மோதி அவர்களுடன் தகராறு செய்ய இவர்களும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க அந்த இடைவெளியில் காரில் இருந்த அவர்களின் 10 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டது. சரிங்க சார், ஓகே. ஏய் மயிலே, மயிலே சார், ஒரு நிமிஷம் தோ வந்துடுறேன். ஏ மயிலே. என்ன மாமா? என்ன நீ? நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, சென்னையில ஒரு குழந்தைய பட்ட பகல கடத்திட்டு போயிருக்காங்க மாமா. எங்க காட்டு பாருங்க. குழந்தைகள் பாதுகாப்பிற்கென்று அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகவே 10 வயது நிரம்பிய சிறுமி பட்டப்பகலில் கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த கடத்தல் சம்பவமானது காவல் நிலையத்திற்கு சற்று அருகிலேயே நடந்திருப்பது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. விஜய் சார், ஜட்ஜி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் வந்துடுறேன் சார். வாங்க, நீங்க போங்க. மயிலே, ஜட்ஜா பார்க்க போறோம், மொபைல சைலண்ட்ல போட்டுரு. சரி மாமா. அப்படியே என் மொபைலையும் சைலண்ட்ல போட்டு. இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா இவங்களும் கேட்டவங்களா இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? அந்த அங்கிள் கிட்ட ஃபோன் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டா மல்லிமா கிட்ட பேசிடலாம், இல்ல டாடா கிட்ட பேசிடலாம். இப்ப எப்படி அதை எடுக்கிறது? என்ன மச்சான், ராணியா இருக்கும்னு பார்த்தா ராஜாவா இறங்குற? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ராணி, அதையும் இறக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ராணி எல்லாம் மாறுறதெல்லாம் ஒரு ஆட்டமா? ப்ளீஸ் மலிமா, போனை அட்டென்ட் பண்ணுங்க மலிமா. உங்க பொண்ணு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கேன். டாடா, நீங்களாவது எடுங்க டாடா. ப்ளீஸ் எடுங்க டாடா. பாசே, இந்த பக்கம் ஏதாவது குழந்தை ஓடி வந்துச்சு? குழந்தையா? நாங்களும் குழந்தைய தான் தேடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது குழந்தை இருக்கு? டேய், நீங்களா யாரு? என்ன ஆகணும்? எங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தோம். திடீர்னு கார்ல இருந்து இறங்கி வந்துட்டா, அதான் இங்க தேடி வந்தோம். அப்படிலாம் யாரும் இங்க வரல, கிளம்புங்க. இல்லையாண்டா, வாடா போலாம். சரி வாடா, வேற எங்க போய் பார்க்கலாம். யார் மாமா இவனுங்களா? டேய், காரை போடுற. டேய், காடை போடுற. டேய் மச்சான், கிடைச்சாலடா? இல்லடா. டேய் மச்சான், தீபிகா மேடம் கால் பண்றாங்கடா. ஐயோ, அந்த பொண்ணை பத்தி கேட்டா என்னடா சொல்றது? அந்த பொண்ணை தான் தொலைச்சிட்டேடா. மச்சான், நாமளும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தோம். இனி அவ நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசாம அவங்க கூப்பிடுறப்பவே நம்ம சொல்லிடலாம். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை மச்சான்.
ஏன்டா போன் எடுக்க இவ்ளோ நேரம்? மேடம் பக்கத்துல ஒரு கடைக்கு போயிருந்தேன் மேடம். வண்டியை எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னேல? மேடம் 2 நிமிஷம் தான் மேடம் நிறுத்தினேன். சரி சரி அதை விடுங்க. என் வேலை முடிஞ்சது. அதனால அந்த பொண்ணை அங்கே எங்கேயாவது இறக்கி விட்டுருங்க. மேடம் அதை பத்தி தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். என்ன? அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். என்னடா சொல்றீங்க? தப்பிச்சிட்டாளா? சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்தணும் மேடம். அந்த சமயம் பார்த்து இடியட்ஸ். ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? நீங்களா எதுக்குடா ரவுடியா இருக்கீங்க? இதுல வேற நானும் ரவுடி தானே பெருமையா வேற பேத்திக்கிறீங்க. மேடம் பொண்ணு நல்லா மயக்கத்துல இருந்தா மேடம். கண்ணு முழிச்சு எங்க ஓடிட போறான்னு நினைச்சேன் மேடம். அவன் இறங்கி அப்படி ஓடுவான்னு நினைச்சு கூட பார்க்கல மேடம். டேய், அவ ஒரு ட்ரெயின் ரன்னர்னு சொல்லி தானடா அம்ச்சேன். என்னதான் ட்ரெயின் ரன்னரா இருந்தாலும் எங்களை மாதிரி ரவுடிங்க கிட்ட தப்பிச்சு ஓட முடியுமான்னு நினைச்சேன் மேடம். ஆனா தப்பு கணக்கு போட்டேன் மேடம். அவளை எவ்வளவு துரத்தையும் பிடிக்க முடியல மேடம். கார் எல்லாம் வச்சிட்டு இருந்தீங்களேடா? அவ சந்து சந்தா ஓடிட்டா மேடம். கார்ல போக முடியல மேடம். அந்த பொண்ணு உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? சேச்சே பொண்ணு பத்திரமா தான் மேடம் இருக்கா. சரி, அவ தப்பிச்சானா எப்படியும் அவ வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி வீட்டுக்கு போயிடுவா. நீங்க அங்க இருக்க வேண்டாம். நீங்க முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க. வண்டி அங்க இருந்து மாத்திட்டீங்கன்னா உங்களை யாரும் ஃபாலோ பண்ணி வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது பிடிச்சாங்கன்னா ஏன் பேரு வரக்கூடாதுடா. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேச்சே அதெல்லாம் வராது மேடம். எங்க மேல இருக்க அந்த கேஸை மட்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க. யூஸ்லெஸ். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.